வணக்கம் நண்பர்களே. ஜனவரி 4 4ஆம் நாள் பயிற்சியாக இயற்கை பழ கீர். இயற்கையாக பழங்களை பயன்படுத்தி எப்படி கீர் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்ப்போம். தேவையான பொருட்கள்: இளநீர் 1, நல்லா உள்ள வழுக்க தேங்காய் இருக்கிற மாதிரி, நல்லா வழுக்கையாக இருக்கிற மாதிரி ஒரு இளநீர் வாங்கிக்கோங்க. தேங்காய் அரை முடி, ஏலக்காய் 3, கிராம்பு 2, பாதாம் 5, பிஸ்தா 5, வால்நட் 3, முந்திரி பருப்பு 5, கிஸ்மஸ் பழம் ஒரு 10, நாட்டு சர்க்கரை தேவையான அளவு. பழங்கள்: ஆப்பிள், மாதுளை, பன்னீர் திராட்சை, வாழைப்பழம் 1. இப்போ நம்ம எப்படி செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பாதாம், பிஸ்தா, வால்நட், முந்திரி பருப்பை பொடித்து குருணை மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் அரை முடி தேங்காவை நல்லா துருவி அந்த தேங்காய் கூட ஏலக்காய், கிராம்பு எல்லாம் போட்டு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இளநீர் தேங்காவை கட் பண்ணி இளநீரை தனியாக எடுத்து வச்சுட்டு, அந்த வழுக்கையாக இருக்கிற அந்த உள்ள தேங்காவெல்லாம் எடுத்து அதையும் நல்லா அரைச்சி அதையும் ஒரு நல்லா கட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஆப்பிள் பழத்தை பொடியாக நல்லா அழகாக கட் பண்ணிவிட்டு மாதுளை முத்துக்களை எடுத்து வச்சுக்கோங்க. பன்னீர் திராட்சையும் பாருங்கள், ரொம்ப முழுசாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதையும் நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வாழைப்பழத்தையும் அதே மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். இளநீர் ஒரு நல்லா ஒரு பவுலில், நல்லா ஒரு கிண்ணத்தில் இளநீர் ஊற்றி, அப்புறம் அந்த தேங்காய் பால் அதில் ஊற்றி, அப்புறம் அந்த நாட்டு சர்க்கரை தேவையான அளவு அதில் கலந்துட்டு, ஆப்பிள், மாதுளை, பன்னீர் திராட்சை, வாழைப்பழம் எல்லாத்தையும் கலந்து, பாதாம், பிஸ்தா அந்த பொடிச்சு வச்சதையும் போட்டு, கிறிஸ்மஸ் பழத்தையும் போட்டு ரெடிங்க. இளநீர் பழ கீரை ரெடி. அழகாக ஒவ்வொரு கிளாஸில் எடுத்துகிட்டு நல்லா ஒரு பாய் விரித்து சமணம் போட்டு உட்காந்து எவ்வளோ மெதுவாக குடிக்க முடியுமோ ஒவ்வொரு மடக்கா உமிழ்நீர் கூட கலந்து நல்லா அழகாக சாப்பிட்டிங்கன்னா காலையில் உங்களுக்கு நல்லா எனர்ஜி கிடைக்கும். எனர்ஜியான இளநீர் பழக்கீர் ரெடி பண்ணி சாப்பிடுவோம். நன்றி, வணக்கம்.